சாஃப்டான பாலடை. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் பாலடை. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அரைச்ச மாத்திரத்திலே சுற்றலாம். தேங்காய் பாலும் முட்டையும் பச்சரிசி 3 பொருள் தான். ஸ்டார்ட் பண்ணுமா? இதுக்கு சிக்கன், மட்டன், கடலைக்கறி எல்லாமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்மளோட குருமா போதும். பாலடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன். ஒரு 2 மணி நேரம் நல்லா சாஃப்டாக ஊற வச்சு எடுத்துடுங்க. 1 கப் தேங்காய் பால் விட்டுருக்கேன். 1 முட்டை. இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்ல ஸ்மூத்தாக மை மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அரிசி, முட்டை, தேங்காய் பால் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதை நல்லா வடிகட்டி எடுத்துடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் மாவு. எந்த வேஸ்ட்டும் வரல, அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்கிடலாம், தண்ணி சேர்க்காதுங்க. இப்போ டைரெக்டாக அப்படியே சுட்டு எடுத்துடலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுடுங்க. எண்ணெய் எதுவுமே விடண்டாம், சூடாகட்டும். கொஞ்சமாக மாவு எடுத்துடுங்க. அவ்வளோதான். இது மாற்றி போடண்டா. இந்த பாருங்க, சைட்லேருந்து வெளியில் வருதுல்ல, இப்போ அப்படி மடித்து போட்டுடலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும் குக் ஆகிறதுக்கு. மெல்லிசாக விடணும். தண்ணியாக மாவு நீர்க்க கரைச்சிக்கிடுங்க. மடித்து போடண்டா. ஓரம் விட்டு வந்த உடனே அப்படி மடிச்சுங்க. இது போல் ட்ரையாங்கிளாக மடித்து எடுத்துடலாம். நம்மளோட பாலடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.